வெள்ள சீற்றத்தை பார்த்து திகைத்த வான்படை. சீரிப்பாயும் கோஷி நதி, அடித்து போகும் ஊர்கள். தரை போக்குவரத்து பெருமளவில் சிதைவு. சீரிப்பாயும் கோஷி நதி, அடித்துச் செல்லப்படும் ஊர்கள். தரை போக்குவரத்து பெருமளவில் சிதைவு. வெள்ள சீற்றத்தை பார்த்து திகைத்த வான்படை. குண்டு வெடித்தது போல சத்தம் கேட்டதாக நேரில் பார்த்தவர் தகவல். நேபாள வெள்ளத்தில் 2 பஸ்களில் சிக்கிய தமிழர்களின் கதி என்ன? கைலாய யாத்திரைக்கு சென்று வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள். சற்று நேரத்தில் பீகாரை வந்தடையும் நேபாள வெள்ளம். 2017 கோடிக்கும் மேற்பட்டோரை கலங்கடித்தது நேபாள வெள்ளம். பெரும் நடவடிக்கைக்கு தயாராகும் இந்திய மீட்பு படைகள். வரவிருக்கும் வாரத்திலும் மழை எச்சரிக்கை. நேபாள வெள்ளத்தால் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கும் பீகார். நாளைய தினம் வானிலை தீவிரமாகலாம் என கணிப்பு. பனிப்பாறைகள், மண், நீர் என அடித்து பாயும் வெள்ளம். கட்டவிழ்ந்த கோஷி நதி, பேரழிவை சந்தித்த நேபாளம். அடித்துச் செல்லப்பட்ட 19 பாலங்கள், 40 ஊர்களில் வெள்ளம். திடீர் பெருவெள்ளத்தால் நிலைகுலைந்த நேபாளம். மீட்பு பணிக்கு விரையும் சீன இந்திய படைகள். பனிப்பாறைகள், மண், நீர் என அடித்து பாயும் வெள்ளம். திடீர் பெருவெள்ளத்தால் நிலைகுலைந்த நேபாளம். கைலாய யாத்திரைக்கு சென்று வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள். 2 பஸ்களில் சிக்கிய தமிழர்களின் கதி என்ன? நேபாளத்திற்கு சுற்றுலா சென்று அங்கு ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனைத்தான் தற்போது நாம் திரையில் பார்க்கின்றோம். திருச்சியை சேர்ந்த சிவரஞ்சினி நேபாள வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார். அதே போல கற்பகம், இவரும் திருச்சியை சேர்ந்தவர். சென்னையைச் சேர்ந்த மாறன், அதே சென்னையைச் சேர்ந்த சாந்தி என்பவரும் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். சிதம்பரத்தைச் சேர்ந்த முத்துக்குமரேசன், கபீர்தாஸ் சிதம்பரத்தை சேர்ந்தவர், விஜய புவனேஸ்வரி, மைத்திலி ஆகியோரும் சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் சுற்றுலா சென்று நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். தியாகராஜன் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர். திருச்சியைச் சேர்ந்த கிருபாகரி, திருச்சியைச் சேர்ந்த வள்ளிநாகி, சத்யா ஆகியோரும் பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் குறித்த விவரங்களை பார்க்கிறோம். ஒசூரைச் சேர்ந்த புஷ்பராணி, நெய்வேலியைச் சேர்ந்த திருமாவளவன், மயிலாடுதுறையைச் சேர்ந்த புஷ்பலதா, சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த கனகசபை ஆகியோரும் வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். சிதம்பரத்தைச் சேர்ந்த ராதை, தஞ்சையைச் சேர்ந்த அன்பழகி, சித்ரா மற்றும் திருவாரூரைச் சேர்ந்த கலைச்செல்வி ஆகியோரும் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்று அங்கு வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். தஞ்சையைச் சேர்ந்த சிவயோகம், கும்பகோணத்தைச் சேர்ந்த ராம்குமார், கீதா, தஞ்சையைச் சேர்ந்த இளவரசி ஆகியோரும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். புவனகிரி திரிபுர சுந்தரி, மயிலாடுதுறை ரத்தினகுமார், மயிலாடுதுறை பூங்குழலி, சூளகிரி திம்மன ராயசாமி ஆகியோரும் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர்.
சூளகிரியைச் சேர்ந்த மம்தா, நாமக்கல்லைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி, வடுவூரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன், சிதம்பரத்தைச் சேர்ந்த பழனியப்பன் ஆகியோரும் பெருவெள்ளத்தில் சிக்கிய நபர்களின் பட்டியலில் அடங்குவர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த கண்ணம்மாள், மயிலாடுதுறையைச் சேர்ந்த மணிமேகலை, சிதம்பரத்தைச் சேர்ந்த முருகானந்தம், சென்னையைச் சேர்ந்த மூர்த்தி ஆகியோரும் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களின் பட்டியலில் இருக்கின்றனர். சென்னையைச் சேர்ந்த பத்மினி, மயிலாடுதுறை சிவஞானம், சுவாமிமலை ராஜகுமார், சுவாமிமலையைச் சேர்ந்த ஜெயந்தி ஆகியோரும் பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் கைலாய யாத்திரைக்காக நேபாளம் சென்றபோது அங்கு ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய நபர்கள். செட்டிமண்டபம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், தருமபுரியைச் சேர்ந்த பிரேமவாணி, தருமபுரியைச் சேர்ந்த புஷ்பா, புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்த சுந்தரி ஆகியோரும் இந்த பட்டியலில் அடங்குவர். புதுச்சேரியைச் சேர்ந்த வைஷ்ணவி, கும்பகோணத்தைச் சேர்ந்த திருமலை ராஜன், தையல் நாயகி, மயிலாடுதுறையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகியோரும் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கின்றனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த திருமலை ராஜன், தையல் நாயகி, மயிலாடுதுறையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி, தஞ்சையைச் சேர்ந்த தங்கமதி, புதுச்சேரி கீதா, கும்பகோணம் சாய்நாத், கும்பகோணத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி, கௌரி ஆகியோரும் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த வெங்கட்ராமன், ஒசூரைச் சேர்ந்த ரகுநாதன், கும்பகோணத்தைச் சேர்ந்த சையது உமர் ஃபரூக் மற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த புஷ்பலதா ஆகியோரும் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். நேபாள வெள்ளத்தில் 2 பஸ்களில் சிக்கிய தமிழர்களின் கதி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் பற்றிய விவரங்களை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். 57 தமிழர்களையும் மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி நடைபெறுவதாகவும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். இந்திய தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் 57 தமிழர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். வெள்ளத்தில் தமிழர்கள், வெள்ள அபாயத்தில் பீகாரிகள், நேபாளத்தை கலங்கடித்த பெருவெள்ளம். திடீர் பெருவெள்ளத்தால் நிலைகுலைந்த நேபாளம். மீட்பு பணிக்கு விரையும் சீன இந்திய படைகள். பனிப்பாறைகள், மண், நீர் என அடித்து பாயும் வெள்ளம். விக்கித்திருக்கும் நேபாளம், ஒருங்கிணையும் உலக நாடுகள். மீட்புக்கு திட்டமிட அவசரமாக கூடிய அமைச்சரவை. ஐம்பத்தி தமிழர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவதாகவும் கூறியிருக்கிறார்.